ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஈஸியான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு வந்து இன்றைக்கி நான் 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். நீங்கள் முள்ளங்கிக்கு பதிலாக எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவு துவரம்பருப்பு, உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அது தகுந்த அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அவ்வளோதான். இதை வச்சே சீக்கிரமாக நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல சாம்பார் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். நீங்கள் எந்த காய் எடுக்கிறீங்களோ அந்த காயை வந்து நல்லா க்ளீனாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து முள்ளங்கி வச்சு தான் இந்த சாம்பார் பண்ண போகிறேன். ஸோ முள்ளங்கி வந்து நல்லா கட் பண்ணி அதோடய தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிழங்கு, கத்திரிக்காய் இதுவும் கூட இதே மாதிரி நீங்கள் போட்டு வேக வைக்கலாம். இல்லை கத்திரிக்காய் வந்து ரொம்ப வெந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கிழங்க மட்டும் நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் போட்டு இது கூட சேர்ந்து விசில் விட்டுட்டு, கத்திரிக்காய் வந்து நம்ம கடைசியாக வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிப்போம். ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் கிழங்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் விட கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுத்துக்கும். முருங்கைக்காவும் நீங்கள் அதே மாதிரி தான் இது கூடயே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங் வந்து ஒரு வீட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு இட்லி தோசை பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு சாம்பார் வேணும் அப்படின்னா இந்த சாம்பார் வந்து 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். பாருங்கள், இது மேலே இருக்க இந்த தூளெல்லாம் நல்லா இப்படி சீவிட்டு நல்லா பொடி பொடியாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக சாம்பார் வந்து ஒரே குக்கரில் விசில் விட்டு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சுத்தமாக நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி இந்த முள்ளங்கியும் வந்து அதே மாதிரி ஃபுல்லாக அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சவுச்சவ் கூட போட்டு பண்ணலாம். சவுச்சவ் போட்டு பண்ணாலுமே இன்னுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோக்கு நல்லா ஸ்லைஸ் போட முடியுமோ அவ்வளோக்கு நல்லா சன்னமாக ஸ்லைஸ் போட்டுருங்க. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் இந்த சாம்பார் வச்சிடலாம். நீங்கள் பருப்பு தனியாக வேக வச்சு அது பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி சாம்பார் வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஒர்க் வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே டைமில் வந்து சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சாம்பார் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது நமக்கு இந்த காயோட அந்த ஒரு எசன்ஸு, இந்த காயில் இருக்க அந்த ஒரு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குழம்புல நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா சாம்பாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம சாம்பார் சாப்பிடும்போது அந்த காயை வந்து நம்ம தனியாக டேஸ்ட் பண்ணுறதை விட நமக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒட்டுக்கா குக்கரில் போட்டு நம்மளுக்கு 2-3 விசில் விடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த காயோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாகவே அந்த பருப்போட மிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த நான் எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பை வந்து நல்லா கழுவி ஒரு குக்கரில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நமக்கு அந்த எந்த காய் எடுக்கிறோமோ அந்த காயை கட் பண்ணுறக்காகிற டைம் மட்டும்தான் இதில் நமக்கு எடுத்துக்கிற டைமு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் சவுண்டு வந்துடும். நீங்கள் தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன்ல, ஸோ அந்த தக்காளி இது கூட நம்ம கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். 4 கட் பண்ணி போட்டிங்கன்னா போதும், ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் இல்லை. ஏன்னா தக்காளிலாம் நல்லா வெந்து நமக்கு மசிஞ்சிரும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. தண்ணி பற்றாமல் போயிடக்கூடாது. நல்லா 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிட்டு இப்போ வந்து இது கூட நம்ம உப்பு, ஏன்னா காய் வந்து அப்போ தான் உப்பு போட்டால் தான் காய் நல்லா உப்பு பிடிக்கும் வேகும் போதே. அதனால் உப்பு, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுலேயே வந்து நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சாம்பார் தூள் போட போகிறோம். பொதுவாக வந்து காய், பருப்பு வேக வைக்கும்போது சாம்பார் தூள் போட மாட்டாங்க. பட் நீங்கள் கண்டிப்பாக இந்த 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சாம்பார் தூள் இதில் போட்டு பாருங்கள். இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன பிராண்ட் சாம்பார் தூள் வேணால் யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளாக இருந்தாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் போடுங்க. போட்டு நல்லா குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். நமக்கு வந்து உள்ளே அந்த காய், பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடும். பாருங்கள், எனக்கு வந்து விசில் வந்துருச்சு. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே எனக்கு விசிலும் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த விசில் வந்து அடங்குறக்குள்ளே கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து தான் இது பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயம், நான் பாருங்கள் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். நமக்கு விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பருப்பு, அந்த காய், நம்ம போட்டிருக்க அந்த மசாலா, அந்த தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டுக்க நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திருக்கும். ஸோ இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட அப்படியே பிணைஞ்சு ஊட்டலாம். நல்லா பல்லு இல்லாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் அந்த காய் அப்படியே நல்லா அந்த சாப்பாட்டோட நெய் ஊற்றி நல்லா பிணையும் போது நல்லா கையிலேயே, நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணணுன்னே இல்லை, கையிலேயே வந்துட்டு நல்லா மசிச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பருப்பு வெந்திருக்கும்.
கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொரியணும். இப்போ இது கூடயே வந்துட்டு பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு. காஞ்ச மிளகா இருந்தாலும் நீங்கள் காஞ்ச மிளகா கூட ஒன்று போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் வந்து நம்ம பருப்பு வேக வைக்கும்போது அதில் போட்டிருப்போம். இன்னொரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் வந்து நீங்கள் இப்போ எண்ணெயில் போட போகிறீங்க. ஏன்னா எண்ணெயில் சாம்பார் தூள் போடும்போது தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒட்டுக்கா நீங்கள் எண்ணெயில் போடுற பதிலாக ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம வேக வைக்கும் போதும் ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயிலையும் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டோன்னே நீங்கள் உடனே வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு அந்த பருப்பு காயெல்லாம் கொட்டிடுங்க. பாருங்கள், 1/2 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் விட்டிங்கனாலும் கரிஞ்சிரும். ஸோ நமக்கு வந்து சாம்பார் தூள் கரிஞ்சிச்சின்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது. உடனே நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்து வச்சு அந்த பருப்பும் அந்த காயும் உள்ளே சேர்த்திக்கோங்க. உள்ளே சேர்த்து ஒரு கலரி விட்டுட்டிங்கன்னா நமக்கு அந்த சாம்பார் தூள் வந்து சீக்கிரமாக கரிஞ்சு போகிற ஸ்மெல் அதில் வராது. பாருங்கள், இப்போ நான் எல்லா பருப்பையும் இதில் நான் ஊற்றிட்டேன். பாருங்கள், பருப்பு நமக்கு அந்த காய் இது எல்லாமே சேர்ந்து பாருங்கள் நல்லா எவ்வளோ நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கையில் இப்படி பண்ணிங்கனாவே நல்லா மசிஞ்சு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஸோ பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேத்துக்கு வந்து இந்த சாம்பாரை வந்து ஷேர் பண்ணியும் விடுங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குயிக்காக 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த சாம்பாரை வச்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தண்ணி நிறைய விட வேண்டாம். சாம்பாரில் பொதுவாக கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா தான் சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தண்ணியே போதும். Thank you guys. Thank you for watching.